Today we are going to continue the fourth unit poem Ulysses. Much have I seen and known, cities of men and manners, climates, councils, governments, myself not least, but honored of them all, and drunk delight of battle with my peers. For on the ringing plains of windy Troy, I am a part of all that I have met. Much have I seen and known. Here, what the Ulysses is saying is he had seen much things and got the knowledge of many new things in his adventure. In his traveling, he had seen different cities of men, manners, climates, councils, and governments. யுலிசஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிக்கு போகிறது மூலியமாக நிறைய நாலேஜை வந்து நிறையா திங்ஸில் இதிலிருந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி அவர் ட்ராவல் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் மென், அதாவது நிறையா டைப்பான அந்த மேனஸ், கிளைமேட்டு, அது மாதிரி கவுன்சில்ஸ், கவர்மெண்ட், இது எல்லாத்தையுமே அவர் வந்து பார்க்குறாரு. இது மாதிரி வித்தியாசமான அனுபவம் எல்லாமே அவருக்கு கிடைக்கிது. மை செல்ஃப் நாட் லீஸ்ட் பட் ஹானர்ட் ஆஃப் தெம் ஆல். In this line, what he is saying is he traveled many places, but wherever he goes, he is honored. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கே எல்லாமே அவருக்கு நல்ல ஒரு ஹானர் தான் வந்து கிடச்சிது. யாருமே அவரை வந்து ரொம்ப ஒரு குறைச்சி, அதாவது லெஸ்ஸாக வந்து மதிப்பிடலை. And drunk delight of battle with my peers. Not only he is interested in traveling, he is also interested in wars. Drunk delight. Here it is used to say how much he is interested in wars. Peers means companion. யுலிசஸ் ட்ராவல் பண்ணுறது மட்டும் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இல்லை, அதே மாதிரி வாரில் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே அவர் வந்து பண்ணார். இந்த இடத்துல ட்ரங்க் டிலைட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, வாரில் சண்டை போடுறப்ப அவர் வந்து ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு தான் அவர் வந்து சண்டை போடுவார். For on the ringing plains of windy Troy, I am a part of all that I have met. In this line, he says about his part in the Trojan War, which took place at the Troy. இந்த லைனில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, விண்டி ட்ராய், அங்கே நடந்த ட்ரோஜன் வார், அதை பற்றி தான் சொல்கிறாரு. அதில் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ரிங்கிங் பிளைன்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்க, இப்போ வார் நடக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா. ஸோ ஒரு ஸ்வாடு இன்னொரு ஸ்வாடோட மோதுனா கேட்குற அந்த சவுண்டு, அந்த சண்டை போடுற அந்த இது எல்லாமே, அந்த கையில் கூட பார்த்திங்கன்னா அந்த கேடயம் மாதிரி அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போ அதெல்லாம் ஒன்றோட ஒன்று மோதுறப்ப தடுக்கிறப்ப ஏற்படுற அந்த சவுண்டை தான் அந்த இடத்துல வந்து ரிங்கிங் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ எம் அ பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹாவ் மெட். அதாவது நான் வந்து போன இடம் எல்லா இடத்துலையுமே வந்து என்னோட ஒரு பார்ட்டை வந்து நான் விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. நான் வந்து இத்தாக்காவுக்கு மட்டும் நான் வந்து சொந்தம் கிடையாது, நான் போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே என்னுடைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டை வந்து விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. Yet all experience is an arch wherethrough gleams that untravelled world whose margin fades forever and forever when I move. Here the Ulysses compares his travelling experience with an arch. When he sees the untravelled world, it gleams. Here gleams means shines and make him to come towards it. இங்கே வந்து அந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஆர்ச்சோட வந்து கம்பேர் பண்ணுறாரு. அந்த ஆர்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப அப்படியே ஷைனிங்காக இருக்காமா. ஸோ இந்த இடத்துல அந்த ஷைனிங் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, அந்த அன்ட்ராவல்டு வேர்ல்டு இருக்கு இல்லையா, அந்த அன்ட்ராவல்டு பிளேஸு அதை தான் சொல்கிறாரு. ஸோ அந்த ஆர்ச் வந்து அப்படியே அந்த ஷைன் ஆகி அந்த அன்ட்ராவல்டு பிளேஸ்க்கு வந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவரை கூப்பிடுற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது அந்த ஷைனிங் வந்து அவரை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. அது அன்ட்ராவல்டு பிளேஸ்க்கெலாம் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸையும் ஆர்ச்சோட கம்பேர் பண்ணுறதுனால இந்த சென்டென்ஸ் இது வந்து மெட்டஃபர்.
when he goes towards it, it is expanding. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அவர் வந்து டுவர்ட்ஸ் அந்த ஆர்ச் ஷைன் ஆகி கூப்பிடுது இல்லையா, கூப்பிட்றப்ப அவர் பக்கத்தில் போகிறப்ப என்ன ஆகுதுனாக்கா, இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். எக்ஸ்பேண்டிங் மீன்ஸ் வாட், அது அப்படியே விரிவாக பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குதான். ஸோ த மார்ஜின் இஸ் ஃபேடிங். ஹியர் த மார்ஜின் மீன்ஸ் எண்ட், ஃபேடிங் மீன்ஸ் டிஸப்பியர்ஸ். Here he says that the end of untraveled world is disappearing. யுலிசஸ் வந்துட்டு அது அந்த ஷைன் ஆகி அந்த இது அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் போகிறார் அந்த ஆர்ச்சுக்குள்ளார. ஸோ அதுக்குள்ளார போக போக, அதாவது அந்த அன்ட்ராவல்டு வேர்ல்டு இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் அவர் போகாத இடம், அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் ட்ராவல் பண்ணி போகிறார். ஆனாலும் போனாலும் போக போக போய்கிட்டே இருக்கே தவிர அதில் வந்து அங்கே எண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மார்ஜின் அப்படின்னாக்கா எண்டுன்னு அர்த்தம், ஃபேட்ஸ்னாக்கா டிஸப்பியர். அப்போ அந்த எண்டு முடிவுங்கிறதே இல்லவே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. அதாவது இவர் வந்து அந்த அன்னோன் பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாரு இல்லையா, அதை வந்து அவரால் ஸ்டாப் பண்ணவே முடியல, எண்டே இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர் வென் ஐ மூவ். In this line, he says that when he goes towards the untraveled places, it is expanding its limits. There are more places to travel. There is no end for it. How dull it is to pass, to make an end, to rest unburnished, not to shine in use. Here he says that how will he end his travelling? அதாவது என்னோடய ட்ராவலிங்கை வந்து நான் எப்படி வந்து நிறுத்துவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட் மீன்ஸ் டு லெட் கோ வேஸ்ட் வித்தவுட் பீயிங் யூஸ்டு. ஹியர் ஹீ கம்பேர்ட் அ மெட்டல் ஆப்ஜெக்ட் வித் ஹிஸ் லைஃப். இஃப் அ மெட்டல் ஆப்ஜெக்ட் வாஸ் நாட் யூஸ்டு ஃபார் டேஸ், இட் வில் பி ரஸ்டட் அண்ட் இட் வில் நாட் ஒர்க். ஆஸ் த சேம், if he doesn't travel, he will not shine in his life. He will be useless. Here he is comparing his life with the metal like iron. So the figures of speech used is metaphor. To rust unburnished அப்படின்னாக்க, இப்போ ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது துருப்பிடிச்சி போய் இதாக வேஸ்ட்டாக போயிடுது இல்லையா, அந்த ஒரு மீனிங்கில் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே யுலிசஸ் வந்து அவருடைய லைஃப்பை வந்து மெட்டலோட கம்பேர் பண்ணுறாரு. மெட்டல்னாக்க அயன் மாதிரி இருக்கக்கூடிய மெட்டலோட கம்பேர் பண்ணுறாரு. இப்போ அந்த மெட்டலை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி துரு பிடிச்சி போய் அது வந்து எதுக்குமே வந்து யூஸ் ஆகாமல் வீணாக போயிடுதோ, அதே மாதிரி இவரும் வந்து அவருடைய ட்ராவலிங்கில் வந்து அதாவது அவருடைய ட்ராவலிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அவருடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவரும் வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மெட்டலோட அவருடைய லைஃப் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுனால தான் இது வந்து மெட்டஃபர். ஆஸ் தோ டு ப்ரீத் வேர் லைஃப் அப்படின்னா இது இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, ஸோ ப்ரீத் பண்ணுறது மட்டும்தான் லைஃபா அப்படிங்கிறாரு. அப்படின்னா ப்ரீத் பண்ணுறது மட்டும்தான் லைஃபானா என்னன்னாக்கா, அதாவது ஒரு சாதாரண ஒரு கிங்காக இருந்துட்டு சும்மா வந்துட்டு யாரெல்லாம் என்ன வேலை செய்கிறாங்களோ அவங்க வேலையெல்லாம் அலாட் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு சராசரியாக இருக்கிறது வந்து அவர் வந்து ஒரு லைஃபாகவே அவர் நினைக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவருடைய தாட்டே. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா வெறுமனே இருக்கிறது வந்து ஒரு இது கிடையாது, அது வந்து ஒரு லைஃபா அப்படின்னு சொல்கிறாரு. லைஃப் பைல்ட் ஆன் லைஃப் were all too little and of one to me. Pile means to put a lot of something on top of something. அதாவது ஒரு பொருளுக்கு மேலே இன்னொரு பொருள்னு சொல்லிட்டு மேலே மேலே அடுக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல வந்து மீனிங்கு. The life is not piled on the other's life, which means he says his life is not very big. யுலிசஸ் என்ன சொல்கிறாருனாக்க, என்னோட லைஃப் வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்ச மாதிரி ஒரு மல்டிஃபுல் லைஃப் வந்து கிடையாது, என்னோடய லைஃப்பும் வந்து சின்ன லைஃப் தான் அப்படிங்கிறாரு. வேர் ஆல் டூ லிட்டில், இட் இஸ் வெரி லிட்டில் அண்ட் இன் தட் ஒன் இஸ் ஃபார் மீ. ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு லைஃப். லைஃபுங்கிறதே சின்னது தான்,
அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லைஃப் தான் எனக்கும் இருக்குது அப்படிங்கிறாரு. Little remains. In that small life, only little is remaining for me. In last class itself, we have seen that he is aged. Here also he says that only little is remaining, which means he is old. லிட்டில் ரிமைன்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல எதை சொல்கிறார் அப்படின்னாக்க, ஸோ லைஃபு அப்படிங்கிறதே வந்து ஒரு சின்ன இது தான். அதுலேயும் பார்த்தோன்னா இவருக்கு வந்து பேலன்ஸ் லைஃப் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து ஏஜ்டு பர்சன் அப்படின்னு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அந்த சின்ன லைஃப்லேயுமே எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது ரிமைனிங் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அந்த ரிமைனிங் லைஃப்பை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் வாழணும், நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் எவ்ரி hour is saved from that eternal silence. Here he says every hour of his lifetime is saved from eternal silence. That means death. என்னுடைய டெத்தில் இருந்து என்னோடய லைஃப்பை வந்து ஒவ்வொரு மணி நேரத்தையும் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. எதுக்காக சேவ் பண்ணிக்கிறார் அப்படின்னாக்க, நிறையா வந்து புது புது அட்வென்ச்சர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சேவ் பண்ணிக்கிறாரு. சம்திங் மோர், எ பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ். He wants to travel more. He wants to bring many new things in his life. அவருக்கு மேலும் மேலும் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்ட்டு அதை யுலிசஸ் வந்து நினச்சார். அது மட்டும் இல்லை, he wants to bring many new things. அதாவது நிறைய புது புது திங்ஸையாக வந்து அவர் வந்து நிறைய இதை பற்றி அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் அவருடைய லைஃப்பில் அப்படின்னு அவர் வந்து நினச்சார். And while it were for some 3 sons to store and hoard myself, and this grey spirit yearning in desire. While means very bad or unpleasant. 3 sons means 3 years. For the 3 years it was very bad because he wasn't travelled. Here grey refers to his old age. Ulysses says himself as a old man and he was longing for adventure. 3 sons அப்படின்னு சொன்னாக்க 3 இயர்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது அவர் வந்து வாருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக வந்து அவர் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாமல் இருக்கார். ஸோ அதனால் அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாரு. இந்த இடத்துல கிரே அப்படிங்கிற அந்த வேர்டு வந்துட்டு ஓல்டு ஏஜை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. யுலிசஸ் வந்து தன்னை தானே வந்து ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறாருன்னா, he is longing for adventure. அதாவது அவர் வந்து மேலும் வந்து அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து அவர் நினச்சி அதையே நினச்சி ஏங்கிட்டு இருக்காரு. அவரால் ட்ராவல் பண்ணாமல் இருக்க முடியல. அப்படி ட்ராவல் பண்ணாமல் சும்மா இருக்கிறத வந்து அவர் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாரு. அதை வந்து ரொம்ப பேடாகவும் ஃபீல் பண்ணுறாரு. To follow knowledge like a sinking star beyond the utmost bound of human thought. To follow knowledge like a sinking star. Sinking star means falling star. Here he want to chase knowledge as sinking star. We can say this in 2 ways. First, he compare himself with sinking star. As he is old, he is falling towards his death. So before his death, he wants to travel many places and gain knowledge. இங்கே வந்து அவருடைய லைஃப்பை அந்த சிங்கிங் ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறாரு. அதாவது அவர் ஆல்ரெடி வந்து ஏஜ்டாக இருக்கிறதுனால அந்த டெத் அப்படிங்கிறதும் அவருக்கு பக்கத்தில் அதாவது நியராக இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட டெத்துக்குள்ளார அவர் வந்து நிறைய பிளேசஸ்க்கு போயிட்டு நிறைய நாலேஜை வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சிங்கிங் ஸ்டார் அப்படின்னா ஃபாலிங் ஸ்டார், அந்த வந்து கீழே அது எவ்வளோ வேகமாக விழுதோ அவ்வளோ வேகமாக அவருக்கும் வந்துட்டு அவர் டெத்தை நோக்கி அவரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகுனாக்கா, அந்த ஃபாலிங் ஸ்டார் வந்து டிஸப்பியர் அதை மறைஞ்சு போயிடும். அப்படின்னா அது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னாக்க டெத்தை தான் வந்து மென்ஷன் பண்ணுது. The other one, he wants to catch the knowledge as the sinking star before his death. இந்த இடத்துல அந்த சிங்கிங் ஸ்டாரையே வந்து நாலேஜாக சொல்கிறாரு. அந்த அவருடைய டெத்துக்கு முன்னாடி வந்து
அந்த நாலேஜை வந்துட்டு சேஸ் பண்ணி அவர் வந்து அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த இடத்துல நாலேஜை வந்து சிங்கிங் ஸ்டாரோட கம்பேர் பண்ணுறதுனால இந்த இதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து சிம்லி. ஸோ மெட்டஃபருக்கும் வந்து கம்பேரிசன் வரும், அதே மாதிரி சிம்லிக்கும் கம்பேரிசன் வரும். பட் ஆனால் அந்த லைக்குங்கிற வேர்ட் வந்திருக்கிறதுனால இதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து சிம்லி. பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். Here he wants to travel to the places which was beyond the human thought. அதாவது ஹியூமன் தாட்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பிளேஸ்க்கு வந்து அவர் நல்லா ட்ராவல் பண்ணணும், யாரும் சாதிக்காத ஒரு இதை வந்து தான் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. As I already said, this poem is divided into 3 parts. Till this, the first part, the thirst for adventure, is over. From the next line, the second part starts, handing over his responsibilities to his son. This is my son, mine own Telemachus, to whom I leave the scepter and the isle, well loved of me, discerning to fulfill this labor by slow prudence to make mild a rugged people, and through soft degrees subdue them to the useful and the good. This is my son, mine own Telemachus. He tells that he was his son, his own son Telemachus. அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக தன்னுடைய பையனை பற்றி சொல்கிறாரு. To whom I leave the scepter and the isle. Here, scepter means a decorated rod carried by a king or a queen as a symbol of their power. Here he says that he was leaving his kingdom to his son. Ulysses travel பண்ண போகிறதுனால அவர் வந்துட்டு அந்த செப்டர் அப்படின்னாக்க செங்கோல், அதையும் அந்த கிங்டம் முழுசும் அதை ரெண்டுத்தையுமே அவர் வந்து தன்னோட பையன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அதாவது அவருடைய அந்த கிங்டம் முழுசையுமே, அதாவது அந்த ராஜ்யம் ஃபுல்லுத்தையுமே அவர் வந்து தன்னோட பையன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. வெல் லவ்ட் ஆஃப் மீ. He loves his father Ulysses very much. Discerning to fulfill this labor. Discerning means taking right judgment. Labor means hard work. Here, hard work refers to the position of king. He says that his son is right to fulfill the position of king because his decision will be right. He will give correct judgment. Discerning அப்படின்னாக்க ரைட் ஜட்ஜ்மெண்ட்டு, லேபர் அப்படின்னாக்கா ஹார்ட் ஒர்க். இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க்குன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த கிங்கோடைய அந்த பொசிஷன் இருக்குது இல்லையா, இன்னும் சொல்லப்போனால் அந்த அரியணை சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய பையன் வந்து அந்த அரியணையில் உட்கார்றதுக்கு ரைட்டான பர்சன். அவர் பையன் எடுக்கிற அந்த முடிவு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பினார். பை ஸ்லோ ப்ரூடன்ஸ் டு மேக் மைல்டு எ ரகட் பீப்புள் அண்ட் த்ரூ சாஃப்ட் டிகிரீஸ் subdue them to the useful and the good. Here, why he is saying slow prudence means he is patient and willing to make the best decision for the people of Ithaca without being too hasty. யுலிசஸ் உடைய பையன் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி அதை வந்து ரொம்ப பொறுமையாகவும், அதாவது நிதானமாக, அதே சமயத்தில் விவேகத்தோடையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து யுலிசஸ்க்கு ரொம்பவே இருந்துச்சு. இங்கே சப்டியூ அப்படின்னு சொன்னாக்க தன்னுடைய ஆட்சியின் கீழே வந்து கொண்டுட்டு வர்றது. அதாவது அவர் என்னன்னா, அவருடைய நாட்டு மக்கள் எல்லாம் அன்சிவிலைஸ்டாக இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைஸ்டு பீப்புளாக மாற்றி, அதாவது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளாக மாற்றிட்டு அதை வந்து எல்லாத்தையுமே தன்னுடைய கையில், அதாவது தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து அவர் கொண்டுட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு யுலிசஸ் வந்து நம்பினார். Most blameless is he, centered in the sphere of common duties, decent not to fail. In offices of tenderness and pay, meet adoration to my household gods. When I am gone, he works his work, I mine.
Most blameless is he, centered in the sphere of common duties, decent not to fail. Blameless means innocent of doing wrong things. He says that his son cannot be blamed. He is centered in his judgments and the rule. He will not fall on one side. In offices of tenderness. Here, tenderness means gentleness and kindness. He will never fail to do his common duties. He is very gentle. யுலிசஸ் வந்து தன்னுடைய பையன் மேலே யாருமே எந்த ஒரு தப்பையுமே சொல்ல முடியாது, அதாவது எந்த ஒரு தப்பையுமே ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவர் வந்து நினச்சாரு. அது மட்டும் இல்லை, அவன் வந்து ஜட்ஜ்மெண்ட்லேயும் ரூல்லையும் நடுநிலையாக எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம இருப்பதாகவும் அவர் வந்து நம்பினார். அதே மாதிரி அவருடைய அந்த காமன் டியூட்டிஸ், இந்த இடத்துல காமன் டியூட்டிஸ் அப்படின்னா ஒரு கிங்காக ஒரு அரசனாக வந்து என்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய அந்த வேலைகள், அந்த டியூட்டிஸு அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய அந்த டியூட்டிஸ்லேருந்து அவர் வந்து ஒரு நாளும் வந்து தப்ப மாட்டார், விலக மாட்டார். அவர் வந்து அவர் டியூட்டிஸை வந்து கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பினார். மீட் அடரேஷன் டு மை ஹவுஸ்ஹோல்ட் காட்ஸ். Here, meet refers to suitable. Adoration refers to worship. Meet adoration means the act of paying honor. Ulysses believes that he will do all the rituals to their household gods. யுலிசஸ் வந்து அவருடைய பையன் அவங்க அந்த ஹவுஸ்ஹோல்ட் காட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்குன்னு சில சாமி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, குலதெய்வம் மாதிரி, அதை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கு வந்து செய்ய வேண்டிய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பினார். இப்போ வந்து நம்ம மீட் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மீட் பண்ணுறது அல்லது ஸ்போர்ட்ஸ் மீட்டு, ஸோ இது மாதிரி இதுதான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும். ஆனால் இந்த போயம் எழுதினப்போ அதை உள்ள அந்த ஓல்டு மீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மீட் அப்படின்னு சொன்னாக்கா சூட்டபிள் அப்படின்னும் ரைட் அப்படின்னும் ஒரு மீனிங் வந்து இருக்குது. When I am gone, he works his work, I mine. When I am gone has double meaning. After his death and when he leaves for traveling. When Ulysses is not there, he will do his work. I mine. It means Ulysses can do his work. Here his work is traveling. When I am gone, இதில் வந்து டபுள் மீனிங் இருக்குது. ஒன்று வந்து எதன்னாக்கா அவருடைய டெத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறமா. அப்படி இல்லைன்னாக்கா ட்ராவலிங்க்காக அவர் வந்து இத்தாக்காவை விட்டு போனதுக்கு அப்புறமா அவருடைய பையன் வந்து கண்டிப்பாக அவருடைய வேலைகளை கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பினார். அதனால் அவருடைய வேலைகளை, அதாவது யுலிசஸுடைய வேலைகளை வந்து அவர் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு. இந்த இடத்துல அவருடைய வேலைன்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் ட்ராவல் பண்ணுறது தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. Till this, the second part of the poem has completed.